வடிவேலு அவர்கள் திரைக்குள்ள வர்றதுக்கு கவுண்டமணி அவர்கள் முட்டுக்கட்டையா இருந்தாரு. கவுண்டமணிக்கு வடிவேலுவோடைய வரவு ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கல. அந்த படத்துல சின்ன கவுண்டர் நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இவங்க அதாவது கவுண்டமணியும், செந்திலும் ஒரு காமெடி ட்ராக் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, அப்பப்ப வடிவேலும் வந்துட்டே இருப்பார். லைட்டா. பெருசா காமெடி இல்லாம இருக்கலாம், பெருசா சிரிக்காம இருக்கலாம். ஆனால் வடிவேலு வந்துட்டே இருப்பார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கவுண்டமணிக்கு ரொம்ப ஒரு மாரி எரிச்சலை உண்டு பண்ணுச்சு அப்படிதான் நம்ம சொல்லணும். செந்தில், கவுண்டமணி இன்னும் பல பேர் குரூப்பாக உட்காந்துட்டு அண்ணன் இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இதை சாப்பிடுங்க சாப்பிடுங்க சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு தடவை படப்பிடிப்பில் பார்த்தீங்கன்னா, கவுண்டமணியோடைய படப்பிடிப்பில் வடிவேலு இந்த குரூப்பில் போய் சேர் போட்டு உட்காந்துருக்காரு. உட்காந்தோடனே கவுண்டமணி என்ன சொல்லியிருக்காரு, நீ என்ன இங்கே உட்காந்துருக்க, நீ என்ன காமெடினா போ நீ பண்ணுறதெல்லாம் காமெடி, எந்திரி போடு ஓடு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருக்காரு. சீன் இதான் வாய்ப்பு, இந்த வாய்ப்பு பயன்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காரு. கரெக்டாக வடிவேலு ஏதோ அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் நின்றுக்காரு. பலார்னு அடிக்கிற மாதிரி அடித்து தள்ளி விட்டுருக்காரு கீழே. அதே மாதிரி திருப்பி இது நடித்து முடிச்சதுக்கப்புறம் டேரக்டர் சார் என்ன ஓகே என்ன இல்லை எனக்கு திருப்தி இல்லை, இன்னொன்று போகலாம் அப்படின்ட்டார். அது மாதிரி மறுபடியும் அடிச்சிருக்காரு. இன்னொரு வாட்டி நிற்கிறார். செகண்ட் டேக் எடுக்கிறாங்க, அதிலே அடிக்கிறார். தேர்ட் டேக், ஃபோர்த் டேக்குன்னு ஒரு 4-5 டேக் போயிட்டே இருக்குது. டேரக்டர் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் கவுண்டமணி எனக்கு திருப்தி இல்லை, இன்னொன்று போகலாம் உதயகுமார்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுக்க வைக்கிறாரு. கடைசியாக ஒரு டேக் பண்ணும்போது பலார்னு ஒரு அடி அடித்ததில் வடிவேலு தொப்புன்னு கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்தோடனே அந்த கால் இருக்குல்ல, காலை வச்சு வடிவேலு நெஞ்சில எல்லாம் மிதிக்க ஆரம்பிச்சிடறாரு. வருவியா மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நடிகர் வடிவேலு அவர்கள் நடிப்பில் வர 24ஆம் தேதி கேங்கர்ஸ் படம் வெளியாக இருக்குது. சுந்தர்சி வடிவேலு கூட்டணி அப்படிங்கிறது ஒரு ஃபேன் ஃபாலோவிங் கண்டிப்பாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 14 வருடங்கள் கழித்து அந்த கூட்டணியை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வடிவேலு அவர்களுடைய ஆரம்ப காலகட்டம் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்தது. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் கவுண்டமணி கோலச்சிட்டு இருந்தார். நிறைய படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சிருப்பார் கவுண்டமணி, பெரிய வேடங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது. ஸோ அந்த காலகட்டத்தில் நிறையா வடிவேலு அவர்களுக்கு கவுண்டமணி அவர்கள் முட்டுக்கட்டை போட்டதாக தகவல் இருக்கு இல்லையா? எந்த அளவு சார் உண்மை? ஒரு தயாரிப்பாளராக உங்களோட பார்வை என்ன? சார் அது உண்மைதான். வடிவேலு பார்த்தீங்கன்னா ஒரு பிறவி கலைஞன். வடிவேலு மாதிரி ஒரு காமெடி பண்ணி நடிக்கக்கூடிய எப்படி சொல்கிறது, கலைஞன் இன்னும் 100 ஆண்டுகள் தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ், அப்படி ஒரு காமெடி பர்ஃபார்மன்ஸு, இயல்பு. அதாவது வடிவேலுக்கிட்டேருந்து தன்னால் அது அருவியாக கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி காமெடி வடிவேலுகிட்ட கொட்டுது. அவர் நடிக்கிறாருன்னு சொல்கிறதை விட காமெடியில் அப்படியே வாழ்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான காமெடி நடிகர் வடிவேலு. ராஜ்கிரண் பார்த்தீங்கன்னா, என் ராசாவின் மனசிலே அப்படிங்கிற படத்தில் வடிவேலுவை காமெடி நடிகனா அறிமுகப்படுத்துறாரு. ஒரு சின்ன வேடம் தான், ரொம்ப சின்ன வேடம். அந்த வேடத்தை வடிவேலு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வடிவேலு எல்லாம் எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி வேடங்கள் தேட ஆரம்பிக்கிறாரு. சினிமாவில் அவர் முயற்சி செய்யும்போது ஆரம்பத்தில் ஒரு சில படங்கள் வடிவேலுவுக்கு நல்ல படங்கள் கிடைச்சிது. அப்படி ஒரு படம் தான் சின்ன கவுண்டர். சின்ன கவுண்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணியும் நடிச்சிருப்பார், செந்திலும் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் வடிவேலும் இருப்பார். அதாவது கவுண்டரையா குளத்தில் விஷத்தை கலந்துட்டாங்க அப்படின்னு ஒரு டைலாக்கு. அதுதான் அந்த படத்தில் வடிவேலு முதல்ல சொல்லி நடிப்பார். இது எப்படி சொல்கிறது, அந்த கவுண்டமணிக்கு வடிவேலுவோடைய வரவு ஆரம்பத்திலேருந்தே பிடிக்கல. அந்த படத்தில் சின்ன கவுண்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா, இவங்க அதாவது கவுண்டமணியும், செந்திலும் ஒரு காமெடி ட்ராக் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வடிவேலும் வந்துகிட்டே இருப்பார். லைட்டாக. பெருசாக காமெடி இல்லாமல் இருக்கலாம், பெருசாக சிரிக்காமல் இருக்கலாம். ஆனால் வடிவேலு வந்துகிட்டே இருப்பார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்டமணிக்கு ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலை உண்டு பண்ணுச்சு அப்படி தான் நம்ம சொல்லணும். அது ஆர்.வி. உதயகுமாரோட படம். அந்த படத்தில் ஆர்.வி. உதயகுமாருக்கும் வடிவேலுக்கும் ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இவர் நல்லா நடிக்கிறாரு, இவரை தொடர்ந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆர்.வி. உதயகுமார் பார்த்தீங்கன்னா அடுத்து சிங்காரவேலன்னு கமலஹாசன் வச்சு படம் பண்ணுறார் இல்லையா, அந்த படத்துலையும் வடிவேலு நடிக்க வைக்கிறார். அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி இருப்பார். அந்த படத்தில் கமலஹாசன், கவுண்டமணி, அப்புறம் மனோன்ற அந்த சிங்கர் இருப்பார். அப்புறம் வடிவேலும் இருப்பார். வடிவேலு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் மியூசிக்லாம் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு வேடெல்லாம் முடியெல்லாம் ஒரு மாதிரி விட்டு வேறு வித்தியாசமாக ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாரு. அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா படம் த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேரோட வடிவேலும் வந்துகிட்டே இருப்பார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்டமணிக்கு உடன்பாடே இல்லை. ஆர்.வி. உதயகுமார்
உதயகுமாரை கூட கூப்பிட்டு, என்ன சார் இவனை வந்து தொடர்ந்து நடிக்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது, சார் ஏதோ நடிக்கிறார் சார், வாய்ப்பு கேட்டு வராரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனாலும் கூடவே நடிக்கிறது, எல்லா சீன்லேயும் வர்றது, அடிக்கடி வர்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்டமணிக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல, உடன்பாடு இல்லை. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வடிவேலு அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு மாறுறாரு. கொஞ்சம் கொஞ்சம் படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. வடிவேலுவ வடிவேலுன்னு ஒரு காமெடி நடிகன் அப்படின்னு பேசுகிறாங்க இப்போ தான். அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, பொன்னுமணின்னு ஒரு படம். அந்த பொன்னுமணிங்கிற படத்தில் வந்து ஆர். உதயகுமார் வந்து இதே மாதிரி தான் கவுண்டமணி, செந்தில்லாம் அதில் இருப்பாங்க. அதில் வடிவேலுக்கும் வாய்ப்பு கொடுத்துருவார் மறுபடியும். ஆர். உதயகுமார் வந்து வடிவேலுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே வந்தார். அதுக்கப்புறம் ஆர். உதயகுமார் இயக்குன படம் வந்து கார்த்திக் சௌந்தர்யா நடித்தாங்கல்ல, அந்த படம் பொன்னுமணி படத்துலையும் வடிவேலுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து கவுண்டமணி இருப்பார். கவுண்டமணி வடிவேலு இந்த படத்துல இருக்காருன்னோட ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். இதெல்லாம் இல்லாமல் வடிவேலு ஆரம்ப காலத்தில் வந்து இந்த காமெடி நடிகர்கள்லாம் ஒரு குரூப்பாக உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு செந்தில், கவுண்டமணி, இன்னும் பல பேர், அந்த போண்டாமணி அவங்கவுங்களாம் இருப்பாங்கல்ல, ஒரு குரூப்பாக உட்காந்துட்டு அண்ணன் இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இதை சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, சிரித்து சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு தடவை படப்பிடிப்பில் பார்த்தீங்கன்னா, கவுண்டமணியோடைய படப்பிடிப்பில் வடிவேலு வந்து இந்த குரூப்பில் போய் சேர் போட்டு உட்காந்துருக்காரு. உட்காந்தோடனே கவுண்டமணி என்ன சொல்லியிருக்காரு, ஏய் நீ என்ன இங்கே வந்து உட்காந்துருக்க, நீ என்ன காமெடினா, போ நீ பண்ணுறதெல்லாம் காமெடி, எந்திரி போடு ஓடு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருக்காரு. அதாவது சாப்பிட போனார், தட்டை கையில் கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் வேறு இடத்துல போய் சாப்பிடுன்னு துரத்தி விட்டார். இந்த மாதிரியெல்லாம் வடிவேலு வந்து ஒரு சீண்டிக்கிட்டே வராரு. இந்த பொன்னுமணி படம் நான் சொன்னேன்ல, இந்த பொன்னுமணி படத்தில் ஒரு காட்சி அமைப்பு, அந்த காட்சி அமைப்பு என்னென்னா, கவுண்டமணி வந்து வடிவேலு வந்து அடிக்கணும். அதாவது ஒரு காட்சி ஏதோ அந்த அந்த காட்சிக்கு தேவை என்னென்னா, வடிவேலு ஒரு தப்பு என்னமோ பண்ணிடுறாரு. பண்ணும்போது வடிவேலு வந்து கவுண்டமணி வந்து பலார்னு அரைஞ்சு அடிக்கணுங்கிற மாதிரி தான் சீனு. டேரக்டர் சொல்லியிருக்காரு, சார் கவுண்டமணியை பார்த்து அண்ணன் இதுதான் சீனு அப்படின்னு சொன்னோன்னே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு வடிவேலு கரெக்டாக வந்திருக்காரு. அடிக்கிற சீனு இதுக்கு முன்னாடியே கவுண்டமணி என்ன சொல்லியிருக்காரு, அந்த கூட குரூப்பாக ஒரு காமெடி குரூப் நடிகர் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட பாரு இந்த படத்தில் இப்போ இந்த அடிக்கிற சீன் வருதுல, பாரு என்ன செய்கிற பாரு, வச்சு விளாசிடுறேன், வச்சு பின்னி எடுத்துட்றேன் அப்படிலாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு. வச்சு இதான் வாய்ப்பு, இந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காரு. கரெக்டாக வடிவேலு வந்து ஏதோ அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பக்கத்தில் நின்றுருக்காரு. பலார்னு அடிக்கிற மாதிரி அடித்து தள்ளி விட்டுருக்காரு கீழே. அதே மாதிரி திருப்பி இது வந்து நடித்து முடிச்சதுக்கப்புறம் டேரக்டர் வந்து, சார் என்ன ஓகே என்ன, இல்லை எனக்கு திருப்தி இல்லை, இன்னொன்று போகலாம் அப்படின்ட்டு. அது மாதிரி மறுபடியும் அடிச்சிருக்காரு. இன்னொரு வாட்டி வந்து நிற்கிறார். செகண்ட் டேக் எடுக்கிறாங்க, அதிலே அடிக்கிறார். தேர்ட் டேக், ஃபோர்த் டேக்குன்னு ஒரு 4-5 டேக் போயிட்டே இருக்குது. டேரக்டர் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் கவுண்டமணி எனக்கு திருப்தி இல்லை, இன்னொன்று போகலாம் உதயகுமார்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுக்க வைக்கிறாரு. கடைசியாக ஒரு டேக் பண்ணும்போது பலார்னு ஒரு அடி அடித்ததில் வடிவேலு வந்து தொப்புன்னு கீழே விழுந்துறார். தொப்புன்னு கீழே விழுந்தோடனே அந்த கால் இருக்குல்ல, காலை வச்சு வடிவேலு நெஞ்சில எல்லாம் மிதிக்க ஆரம்பிச்சிடறாரு. வருவியா அப்படிங்கிற மாதிரி மிதிக்கிறாரு. அதாவது வந்து என்ன மீனிங்னா, அந்த கதையில் வந்து ஏதோ அந்த சீன் அப்படி தான் இருந்தாலும் அதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டார். வருவியா அப்படிங்கிற மிதின்னு மிதிக்கிறாரு. டேரக்டர் உதயகுமார் பார்க்குறாரு. அதாவது வந்து அடிக்கிற சீனு, அதில் வந்து காமெடி சீன் வேறு. காமெடி சீன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, அந்த சொன்ன மாதிரி எடுக்கிறதோட கொஞ்சம் டெவலப் பண்ணி நடிப்பாங்க காமெடி நடிகர்லாம். அப்படி தான் டெவலப் பண்ணி நடிக்கிறார் கவுண்டமணி அண்ணன். அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவரும் கட் சொல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. வடிவேலு வந்து அலறார். அதாவது வந்து தாங்க முடியல வலி. ஐயோ விட்டுருங்க, ஐயோ அண்ணன் விட்டுருங்க, இனிமே பண்ண மாட்டேன், இனிமே வர மாட்டேன், அண்ணன் விட்டுருங்கன்னு கதறாரு. அதுக்கு மேலே வந்து அந்த சீனுக்கு தேவையே இல்லை. அதுக்கு மேலே வந்து கவுண்டமணி வந்து வடிவேலு நங்குன்னு மிதிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வடிவேலுவே டயர்டாகி மயக்கமாயிடுறாரு. டேரக்டர் பார்க்குறாரு, கட் அண்ணன் போதும் அண்ணன் ஓகே அண்ணன் கட்டினேங்கிறாரு. கட் சொன்னதுக்கப்புறம் வடிவேலுவை கவுண்டமணி மிதிக்கிறார். இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, அதாவது வந்து கவுண்டமணி ஒரு காலத்தில் கோலோச்சி இருந்தார். கவுண்டமணி நோ டவுட் பெரிய காமெடி நடிகர்கள் தான். அதாவது கவுண்டமணி செந்தில் காம்பினேஷன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பல படங்களில் வந்து அவங்க காமெடி வந்து ஆடியன்ஸ் ரசித்து பார்த்துருக்காங்க. கவுண்டமணியும் ஒரு பெரிய காமெடி நடிகர் தான். இயல்பாகவே கவுண்டமணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நக்கல் பிடிச்ச பேர் வழி. அதாவது வந்து யாராக இருந்தாலும் நக்கல் அடிப்பார், யாராக இருந்தாலும் கிண்டல் அடிப்பார். ரஜினிகாந்தே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ரஜினிகாந்த் பார்க்க மாட்டார், கிண்டல் அடிப்பார். இதனாலலாம் பாருங்கள், கமலஹாசன்லாம் பல படங்கள் கவுண்டமணியை பயன்படுத்துறத அவாய்ட் பண்ணிடுவார். கிண்டல் அடிக்கிறது வேற சார், ஆனா தூக்கி போட்டு மயக்கம் அளவுக்கு பிடிக்கிறது நடந்த உண்மை சம்பவம். பொன்னுமணியில ஒரு காட்சியில இது நடந்துச்சு. இது நடந்த அளவுக்கு என்ன சார் கோவம்? அவர் அப்பவே நினைச்சார்
சார் போட்டி தான் சார். இப்போ போட்டியா வந்து என்ன நடந்துச்சு? ஒரு ஸ்டேஜுக்கு மேல கவுண்டமணி மார்க்கெட்ட டோட்டலா காலி பண்ணிட்டாரா இல்லையா வடிவேலு? காலி பண்ணி இன்னைக்கு வடிவேலு தான் ஆட்சி அப்படிங்கிற மாரி, மதுரைனா மீனாட்சி ஆட்சிங்கிற மாரி வடிவேலு தான் சினிமால காமெடி ஆட்சின்னு கொண்டு வந்துட்டாரா இல்லையா ஒரு காலத்துல? வந்தாரா இல்லையா? அத வரவிடக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, இவன் வேற மாரி பண்றான் அந்த பையன். ஏதோ ஒண்ணு இந்த பையன்கிட்ட இருக்கு. சில விஷயங்கள் சில நடிகர்கள்ட்ட பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியும். டக்குன்னு ஏதோ பண்ணுவாங்க. இப்ப ரஜினியே எடுத்துக்கோங்களேன். ஆரம்ப காலத்துலருந்து ரஜினி ஷைன் ஆனதுக்கு என்னன்னா, அவருடைய விறுவிறுவிறுன்னு பேசுறது, விறுவிறுன்னு நடந்து வர்றது, அப்படி தலைய கோதி விடுறது, அப்படி சிகரெட் தூக்கி பிடிக்க வர்றது. பெரிய நடிகனா ரஜினினா 6ல் இருந்தவரை, முள்ளு மலர்னு இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருந்தாலும், ரஜினிக்குன்னு ஒரு ஸ்டைலு. ரஜினி ஆரம்பத்தில நடிகர்கள, அதாவது ரசிகர்கள அடையாளப்படுத்தினது எதுலேருந்து அப்படின்னா, அவருடைய ஸ்டைல்ல தான் அடையாளப்படுத்துனாங்க. அதே மாரி இந்த நடிகர்கள் கூட நடிக்கிறம்போது, இந்த பையன்கிட்ட என்னமோ இருக்கு, இவன் நாளைக்கு பெரிய காமெடியனா வந்துருவான்னு வரவிடக்கூடாம பண்றதுக்கான வேலை தான் இதெல்லாம். இதெல்லாம் சினிமால வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். கவுண்டமணி மட்டும்தான் அப்படி பண்றாரா அப்படின்னா அது கிடையாது. எல்லா நடிகர்களும் கிட்டத்தட்ட தனக்கு காம்படிஷனா யாராவது வந்துருவாங்கன்னா, அந்த அந்த நடிகர்கள் மேல வந்து உமிழ காரி துப்புறது. அதாவது என்னன்னா வன்மத்த கக்க முடியுமோ அந்த மாரி கக்கறது. ஏன் நம்ம ஒரு உதாரணம் சொல்லுவோமே, சிவகார்த்திகேயன் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ரூ. 75,00,00,000 வாங்குற அளவுக்கு பெரிய ஒரு ஸ்டாரா வந்துட்டாரு. எப்படி வந்தாரு, ஏது வந்தாரு அதெல்லாம் விட்டுருங்க. குறுகிய காலகட்டத்தில அவர் வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம், 13 வருஷ காலகட்டத்திலே இவ்வளோ பெரிய உச்சத்தில பெரிய நட்சத்திரமா, பெரிய வியாபாரமாகக்கூடிய நடிகரா வந்துட்டார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஒரு ஒரு எப்படி ஃபிளாஷ்பேக் ஒண்ணு போய் பாருங்க. அதாவது வந்து அருண் விஜய் வந்து சிவகார்த்திகேயன் மேல ஒரு கோவத்த வெளிப்படுத்தியிருந்தார். இவரெல்லாம் ஒரு நடிகரா அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு நக்கலாவும், கிண்டலாவும், நையாண்டியாவும்லாம் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். மஞ்ச பைய தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. சொல்லியிருந்தார் இல்லையா? மஞ்ச பை தூக்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்லாம் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரா இல்லையா? அது எத காட்டுது? அதாவது வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா அருண் விஜய் ஒரு வாரிசு நடிகர். விஜயகுமாரோடைய மகன். இருந்தாலும் அருண் விஜய் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 92 காலகட்டத்திலே அருண் விஜய் வந்து ஹீரோவா அறிமுகமாயிட்டாரு. ரொம்ப சின்ன வயசுலயே அறிமுகமாயிட்டாரு. அருண் விஜய் பொறுத்தவரைக்கும், அதாவது வந்து ஒரு அழகான நடிகர், ஒரு ஹைட்டு, வெயிட்டு, ஒரு பெர்சனாலிட்டி, நடிக்கவும் தெரியுது, ஃபைட் பண்ணுவாரு, டான்ஸ் பண்ணுவாரு. எல்லா விதமான எலிமெண்ட்ஸும் இருந்தும் அருண் விஜயால ஷைன் பண்ண முடியல. கிட்டத்தட்ட இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா 35, 36 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் தான் இன்னைக்கு தான் வந்து அருண் விஜய் வந்து ஏதோ ஒரு நிலையான இடத்த புடிச்சிருக்காரு. அது கூட வந்து பெரிய உயரத்த புடிச்சிட்டாரா? ஒரு 80 கோடி, 50 கோடி, 100 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகரா வந்துட்டாரா அப்படின்னா கிடையாது. ஒரு நிலையான இடத்த புடிச்சிருக்காரு. அவர போட்டாலும் படம் வியாபாரமாகும். அவருக்கும் ஒரு தியேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அப்படிங்கிற ஒரு இடத்த அடையிறதுக்கு எவ்வளோ நாள் போராடி இருக்கார். கிட்டத்தட்ட 35 வருஷம் போராடி இருக்கார் அருண் விஜய். அவருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்கு. இருந்ததுனால தான் அப்படி ஒரு ட்வீட்ட போட்டிருக்காரு. அப்ப சிவகார்த்திகேயன் இது ஒரு விஷயம் சார். இங்க ஒரு விஷயம் நம்ம முக்கியமா பேசினது வாரிசு நடிகர்களை அறிமுகப்படுத்தினா அவங்க பெருசா வந்துருவாங்க. இல்லைன்னா திடீர்னு வந்தவங்க பெருசா வர முடியாது. இதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு புடிக்கணும். மக்களுக்கு என்னமோ சிவகார்த்திகேயன புடிச்சிருக்கு. மக்களுக்கு என்னமோ வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன புடிச்சிருக்கு. மக்களுக்கு என்னமோ நம்ம விஜய் சேதுபதிய புடிச்சிருக்கு. இப்படி பல நடிகர் இன்னைக்கு பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா, யாருமே வாரிசு நடிகர்கள் கிடையாது. யாரு அப்படின்னு நம்ம உதாரணம் சொன்னா ரஜினி வாரிசு நடிகர் கிடையாது. கமல் வாரிசு நடிகர் கிடையாது. அதாவது வந்து அஜித் வாரிசு நடிகர் கிடையாது. சிவகார்த்திகேயன் கிடையாது. விஜய் சேதுபதி கிடையாது. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அது மாரி என்ன சொல்ல வரேன் இந்த டாபிக் என்ன அப்படின்னா, இந்த வரும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிரும். பல நடிகர் வந்து இன்னொரு நடிகர் மேல கோவப்படுறாங்க. இன்னொரு நடிகர் வளர்ந்து வரத விரும்புறது கிடையாது. பல நடிகரை விரும்புறது கிடையாது. ஏன் நம்ம அஜித் விஜயே எடுத்துக்கங்களேன். ஆரம்ப காலத்துலேருந்து நீங்க படத்த நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அஜித் ஒரு டயலாக் பேசினார்னா, பஞ்ச் டயலாக் பேசினார்னா, அது விஜய் எதிர்த்து பேசுற மாரி இருக்கும். விஜய் ஒரு பஞ்ச் டயலாக்க அஜித் எதிர்த்து பேசுற மாரி இருக்கும். இந்த படத்துல அவர் ஒண்ணு அதாவது வந்து தலை இருக்கும்போது வாலாடக்கூடாது அப்படின்னு மகாநதி சங்கர்ல வந்து நம்ம தீனா படத்துல சொல்லுவாரு. உடனே வந்து விஜய் பார்த்தீங்கன்னா, அடுத்த படத்திலே பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து தல, வாலு, முண்டம் யாரா இருந்தாலும் வாங்கடா அப்படின்னுவாரு. இதெல்லாம் எதுன்னா, இதெல்லாம் ஏதோ ஒரு போட்டி தாண்டி ஒரு மனப்பான்மைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அத நம்ம வெளிப்படையா சொல்ல வேண்டாம். அது இருக்கு. எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம கவுண்டமணிய மட்டும் சொல்ல முடியாது. கவுண்டமணி அப்படி வடிவேலு எங்க வந்துருவாரோங்கிற எண்ணத்துல சில விஷயங்கள்லாம் ஆரம்பத்துல பண்ணாரு. அப்படி ஒரு சம்பவம் தான் இது. அதுக்கப்புறம் சிங்காரவேலன் பேசுறது வேற, மயக்கமாகறவங்களுக்கு சாடிஸ்தனமா நடந்துக்கிறது ரொம்ப கொடூரம். பல நேரங்கள்ல பல மாரியான சாடிஸ்தனங்களை இந்த நடிகர்கள் செய்றாங்க. வெளியில தான் சார் வேஷம் போடுறாங்க. வெளியில தான் வேஷம் போடுறாங்க. நம்ம ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்கோம். நடிகர்கள் எல்லாருமே சினிமால
இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே வந்து பல நேரங்கள்ல எல்லாரும் கெட்டவங்கன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் வந்து ஒரு போட்டி மனப்பான்மை தான் அது. ஆனா அந்த போட்டி மனப்பான்மையை தாண்டி ஒரு எப்படி சொல்றது? பொறாமையோட நிலைமையா, இல்ல அதையும் தாண்டியா ஒரு வன்மமா அப்படின்றது நம்மள கரெக்ட்டா டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாட்ட கூட, அந்த மனநிலைக்கு அவங்க வந்துடுறாங்க. நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த நேரத்துல ஒருத்தன் போட்டியா வந்துடுறானே. இப்போ இதெல்லாம் இதெல்லாம் இது பல உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். இப்போ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ரஜினிய சொல்லல நம்ம. ஒரு பெரிய உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர், அவருடைய அவருடைய போட்டியாளரோட படம் பெரிய அளவுல தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இம்மீடியட்டா அவர் பார்ட்டி வச்சு கொண்டாடுறாரு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல புக் பண்றாரு. ஒரு 50, 60 பேர கூப்பிடுறாரு. ஒரு பார்ட்டி வைக்கிறாரு. பார்ட்டினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பார்ட்டி வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணி சிரிச்சு கிரிச்சு கொண்டாடுறாங்க. ஒரு நடிகனுடைய தோல்வி, இன்னொரு படம் ஓடாது. நீங்களும் சினிமால தான் இருக்கீங்க. நீங்க வந்து பார்ட்டி வச்சு கொண்டாடுறீங்கன்னா, அப்புறம் என்ன மனநிலை? இது இந்த நடிகர் தான் பண்றாரா அப்படின்னா, இல்ல. இந்த நடிகருடைய அந்த நடிகர் இந்த நடிகருக்கு பண்றாரு. இந்த நடிகர் அந்த நடிகருக்கு பண்றாரு. ஒரு நேரா பார்க்கும்போது என்ன தெரியுமா? "மச்சான் டேய் நல்லா இருக்கீங்களா? மாமா டேய் மச்சான் மச்சான் ஏய் ஜி வாடா, ஏய் தங்கம் வாடா" அப்படி இப்படின்னு கட்டி பிடிச்சு ஒண்ணா டீ குடிக்கிறது, ஒண்ணா சாப்பிடுறது, ஒண்ணா தண்ணி அடிக்கிறது, ஒண்ணா சிகரெட் குடிக்கிறது எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா பின்னாடி அப்படி கார்ல ஏறுனோனே அவங்களோட ரியாக்ஷனே வேற மாரி இருக்கும். அந்த டிரைவர் கேட்பான். டிரைவர்ட்ட கார்ல ஏறி பார்ட்டில இவ்வளோலாம் ஒண்ணா பேசி கொஞ்சி குழாம்பாங்க. "மச்சான் டேய் மாம் டேய் வாடா வாடா" அப்படிலாம் கொஞ்சி கட்டி பிடிச்சு ஒண்ணா இருந்துட்டு, அதாவது வந்து ஒரு ஒரு போட்டி நடிகன் இன்னொரு போட்டி நடிகனை பார்க்கும்போது கட்டி பிடிக்கிற ஸ்டைலே இருக்கு பார்த்தீங்களா? அதாவது வந்து அவ்வளவு இறுக்கமா கட்டி பிடிப்பாங்க. அவ்வளவு இறுக்கமா கட்டி பிடிக்கவே முடியாது. அதாவது வந்து ஒரு புருஷன் கூட பொண்டாட்டிய கட்டி பிடிக்க முடியாது. அப்படி கட்டி பிடிப்பாங்க. கட்டி பிடிச்சுட்டு இவங்க பிரிஞ்சு அந்த ஃபங்ஷன் முடிஞ்சோனே கார்ல இவன் ஏறும்போது இவன் டிரைவர்ட்ட சொல்லுவான். "டேய் அவன்லாம் ஒரு ஆள் அவன கட்டி பிடிக்க வேண்டியதாச்சு" இப்படின்னு இவன் சொல்லுவான். இவன் டிரைவர்ட்ட சொல்லுவான். "ச்சே! நான் தான் கட்டி பிடிக்கிறேன்னா அவன் வந்து கட்டி பிடிச்சிட்டான் பாரு என்னைய. எனக்கு அப்புறம் வந்தவன்" அப்படிங்கிறான். இந்த மாரி எண்ணங்கள் சார். எண்ணங்கள் சரியா இருக்கணும். எண்ணங்கள் சரியா இல்லை. அதாவது எல்லா தொழில்லயும் இந்த போட்டி இருக்கு. எல்லா தொழில்லயும் இந்த பொறாமை இருக்கு. சினிமா தொழில்ல மட்டும் தான் இருக்குன்னு நம்ம சொல்ல வரல. இப்படி இருக்க பட்சத்தில சினிமால ஜாஸ்தியா இருக்கு. சினிமா ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய உயரம், ஒரு பெரிய வேகத்தில போய்க்கிட்டே இருக்கும்போது, வேற ஒருத்தன் உள்ள என்ட்ரி குடுத்து, டக்குன்னு உள்ள என்ட்ரி குடுத்து, வேகத்தடையா ஆயிட்டான்னா, உங்களுக்கு வேகத்தடையா மாறும்போது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கோவம் வருது. அப்படி இயல்பா அப்படி நடந்துக்கிறாங்க. எத்தன நடிகர்களுக்கு வந்து பெருந்தன்மையான மனநிலை இருக்கு? கிடையவே கிடையாது. அப்படி வடிவேலு ஆரம்ப காலத்துல வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வடிவேலுவோடைய ஆட்டிட்யூட் இது எப்படி வடிவேலு எப்படி ஆரம்ப காலகட்டத்துல கவுண்டமணி பண்ணாரோ, இப்போ வடிவேலு அவருக்கு கீழ உள்ள நடிகர்கள் பண்ணிட்டு அதே இருக்காங்க. தான் பண்றாரு. அதாவது இந்த மாமியார் மருமக குடும்பம் மாரி தான். அது அதாவது வந்து மருமக நினைப்பா, இந்த பொம்பளையும் மருமகளா தானே இருந்து வந்திருப்பா. இப்ப நம்மள இவள கஷ்டப்படுத்துறாளேன்னு மருமக நினைப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவ மாமியார் அந்த மருமகள் நாளைக்கு மயன கட்டி குடுத்து மாமியார் ஆகும்போது, அவ வந்து தன்னுடைய வேலைய ஆரம்பிச்சுருவா. இது வந்து யுனிவர்சல். இந்த மாரியான விஷயங்கள் எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. எப்படி நீங்க வந்து மாமியார், மருமக சண்டைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு தீர்வு சொல்ல முடியாதோ, அதே மாரி இந்த மாரியான விஷயங்களுக்கும் நீங்க தீர்வே சொல்ல முடியாது. இது வந்து வடிவேலும் வளர்ந்ததுக்கப்புறம் இத தான் பண்ண ஆரம்பிச்சாரு. இதே மாரி ஆனா இவ்ளோ வெகரஸா பண்ணாரான்னு எனக்கு தெரியல. ஆனா இதே மாரி ஆட்டிட்யூடு, இதே மாரியான பிஹேவியர் யாரையும் மதிக்கிறது இல்ல. இந்த மாரி அத ஏன் ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா, வடிவேலு வளர்ந்துக்கிட்டே வராரு ஒரு காலகட்டத்தில. அந்த நேரத்தில வந்து சந்திரமுகி படத்த எடுக்குறாங்க. ரஜினிகாந்த் ஹீரோ, சூப்பர் ஸ்டார். அவர் 9 மணிக்கு கால் ஷீட்னா 9 மணிக்கு 8:45க்கே ஸ்பாட்ல மேக்கப்போட வந்து உட்காந்துருவாரு. அவருடைய குணநலம் அப்படி. அதனால அவர் அவ்வளோ தொழில நேசிச்சு பண்ணக்கூடியவர். அவர் வந்து உட்காந்துருவார். உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வடிவேலு வந்து 12 மணி வரைக்கும் பல நேரங்கள்ல வர்றது கிடையாது. பல நேரங்கள்ல இது உண்மை தகவல். சந்திரமுகி படத்தில ரஜினி வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ரஜினியோட சோலோ ஷாட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பாரு டைரக்டர். எவ்வளோதான் நீங்க சோலோ ஷாட்ஸ் எடுப்பீங்க? அந்த படத்தில பொறுத்தவரைக்கும் ரஜினி எந்த அளவுக்கு பெரிய பிளஸ்ஸோ, அந்த படத்தில வடிவேலும் அந்த அளவுக்கு பிளஸ். ஆமா. அதாவது வந்து அப்படியே தேடி தேடி வர மாரி ஒரு சீனு. ஐயோ! வச்சுட்டான்டா ஆப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் மக்கள் மனசுல வந்து பதிஞ்ச ஒரு படத்துல இன்னொரு ஹீரோனே வடிவேலு சொல்லலாம். இன்னொரு ஹீரோ வடிவேல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வடிவேல் போட்டி போட்டு ரஜினியோட நடிச்சிருந்தாரு. அதெல்லாம் நடிப்பு, படத்துக்கு தேவையான உங்களுடைய உழைப்பு குடுக்குறீங்க எல்லாம் ஓகே. ஆனா ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு தமிழ் சினிமா உலகத்துல ரஜினி வந்து கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேல கோலோச்சி நிக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் வந்து பல நேரங்கள்ல வந்து கிட்டத்தட்ட 9 மணிக்கு வந்தவரு உட்கார்ந்துட்டே இருப்பார் 12 மணி வரைக்கும். வடிவேலு 12 மணிக்கு மேல வருவார். வந்து மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிப்பார். ரஜினி கோஆப்பரேட் பண்ணி நடிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து சினிமா துறையில சகஜமா நடக்குது. ஏன் வடிவேலு வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு நெறைய பேர் போண்டாமணி, வெங்கல் ராவ் இந்த எஸ்.ஆர். மாரி மனோகர்.
சிஸ்டர் மனோகர், இப்படி நிறைய பேர், என் சிங்கமுத்து, இப்படி நிறைய பேர் வந்து துணை இருந்து அவருக்கு காமெடி எழுதி கொடுத்து சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. வடிவேலு குணம் என்னன்னா, சாயந்தரம் ஆனால் ஆஃபீஸில் இவங்களெல்லாம் வர சொல்லிடுவார். வர சொல்லிட்டு இவர் ஒரு காரில் வந்து இறங்குவார், ஒரு ஸ்காட்ச் பாட்டில் கையில் எடுப்பார், நேராக ஆஃபீஸ்க்குள்ள பட பட படன்னு உட்காருவார், ஸ்காட்ச் பாட்டில் டேபிள் பாரு, அங்கே அவங்களுக்கு எல்லாமே வந்து எல்லாமே ரெடியாக இருக்கும், சரக்குகள்லாம் ரெடியாக இருக்கும். ஜாலியாக சைடிஸ் கீட்டிஸ்ன்னு சாப்பிட்டு சிரிச்சிட்டே இருப்பார். அப்போ நீ என்ன சொல்லு, நீ என்ன சொல்லு, நீ என்ன சொல்லுன்னு பல பேரை கிண்டி விடுறது, கிண்டி விட்டு அண்ணா இப்படி பண்ணால் நல்லா இருக்குண்ணே, அண்ணா அப்படி பண்ணா அண்ணா இது நல்லா இருக்குமாண்ணா, அண்ணா அது நல்லா இருக்குமாண்ணா, அண்ணா இது போண்டாமணி ஒன்று சொல்கிறது, செங்கல் ஒன்று சொல்கிறது, அவர் ஒன்று சொல்கிறது, இவர் ஒன்று சொல்றது, எல்லாம் கலெக்டிவாக மைண்டில் ஏற்றிப்பார். ஓகேடா, அப்புறம் ஓகேடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணி ஆனோன்னே மறுபடியும் அந்த ஸ்காட்ச் பாட்டில் கையில் எடுத்துருவார். எடுத்துகிட்டு என்ன ஃபாரின் ஸ்காட்ச் வண்டியில் ஏறிடுவார். ஏறி அவர் போயிடுவார். அடுத்த நாள் காலையில் வருவார். அடுத்த நாள் காலையில் வந்து கரெக்டாக நேற்று பேசணும்ல, இதே மாதிரி நீ இது பண்ணு, நீ இதை பண்ணு, நீ பண்ணு, அசம்பிள் பண்ணி அவர் வாட்டன் பண்ணிகிட்டே இருப்பார். அது அவருடைய தனித்திறமை தான். வடிவேலு வந்து மிகப்பெரிய ஒரு காமெடி கலைஞன் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இது எல்லாருமே எல்லா காலகட்டத்திலையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நாய் சேகர்னு ஒரு படம் பல காலத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் பல காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் வடிவேலு நடிக்க வர்றாரு. அந்த படத்தினுடைய பேர் நாய் சேகர். அவர் ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு நாய் சேகர்ன்ற பேரில். ஓகே, அந்த தலைப்பு ஏஜிஎஸ்ல சதீஷ்ங்கிற காமெடி நடிகர் நடிக்க அந்த படத்தை ஒரு பாதி படமே முடிச்சுட்டாங்க. அந்த படத்துலையும் நாய் சம்பந்தப்பட்ட ஒரு படம். அந்த படத்தில் அவங்களுக்கு நாய் சேகருங்கிற பல தலைப்பை பதிவு பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த தலைப்பு தேவைப்படுது. வடிவேலு என்ன கேட்குறாரு, எனக்கு அந்த தலைப்பு கொடுங்க அப்படின்னு. இதெல்லாம் ஆட்டிடியூட் தானே, இதெல்லாம் ஆமாம். ரிட்டர்ன்ஸ் மாற்றினாங்க, மாற்றலை, அதெல்லாம் அப்புறம். இதெல்லாம் ஆட்டிடியூட். எனக்கு அந்த நாய் சேகர் வேணும்னு வந்து பயங்கரமாக பிடிவாதம் பிடிக்கிறார், போட்டி போட்டு பிடிவாதம் பிடிக்கிறார். ஆனால் ஏஜிஎஸ் பெரிய நிறுவனமாக இருந்ததுனால முடியவே முடியாது, நான் கொடுக்கவே முடியாதுன்னு மறுத்தோன்னே என்னென்னமோ இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணி பார்த்தார். நடக்கலைன்னு என்ன பண்ணுறாரு, அதாவது சரி பரவாயில்லைங்க நாய் சேகர்னு இல்லை, ஏதோ ஒரு பேய் சேகர்னு வைங்க, எடுப்போம், நம்ம ஜெயிச்சு காமிப்போம், நான் நடிக்கிறேன் போய் எடு, நான் நடித்தா ஓடியும் அப்படின்னு இல்லாமல் நாய் சேகர்னு போட்டு கீழே குட்டி உண்டா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா குழப்பம். அதாவது அந்த படம் வரும்போது இது வடிவேல் நடித்த படமா, இந்த படம் வடிவேல் நடித்த படமா, குழப்பி விட்டுறது. புரியுது உங்களுக்கு? ஏன் அந்த நாய் சேகர்ங்கிற பேர் தான் உங்களுக்கு வேணுமா? அது ரிட்டர்ன்ஸ்னு போட்டால் தான் அது ஓடுமா? சரி, அது ஓடிச்சா? இந்த மனநிலை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது சார். ரெண்டுமே ஓடல கடைசியில். அதாவது வந்து படம் நல்லா இருந்தால் ஓடும், படம் கண்டென்ட் நல்லா இருந்தால் ஓடும், காட்சி அமைப்புகள் நல்லா இருந்தால் ஓடுங்கிறது இல்லாமல் இந்த போட்டி, அதாவது இந்த தலைப்பில் போட்டி, அதில் போட்டி, இதில் போட்டி, எல்லாத்துலேயும் போட்டின்னு போடுறது இருக்குது பார்த்தீங்களா? அந்த மனநிலை வந்து மாறவே மாட்டேங்குது. வடிவேலில் இதெல்லாம் வந்து ஆட்டிடியூட் தான். நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கடையிலிருந்து இன்றைக்கி சினிமாவுக்கு வந்தீங்க. சினிமா உங்களை கொண்டாடுது, சினிமா உங்களை ஏதோ ஒரு உச்சத்தில் கொண்டு போய் வச்சுருக்கு. என்னமோ ஒரு பெரிய அதிசயமான விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, ஜனங்களை சிரிக்க வைக்கிறீங்க. ஒரு நடிகன் அதாவது வந்து கிளிசரின் போட்டு அழுது நடிச்சிடலாம், ஆனால் காமெடியாக நடிக்க முடியாது. ஆனால் அந்த நடிப்பு உங்களுக்கு இயல்பாகவே வருது. அதை நல்ல விதமாகவே நீங்கள் சம்பாதிக்கவும் செய்யுங்க, சொசைட்டிக்கும் நிறையா செய்யுங்க, நீங்கள் மக்களையும் ரசிக்க வைக்கிற மாதிரி நடிங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் உங்களுக்கு இந்த ஈகோ மனப்பான்மை? எல்லாருக்குமே இந்த ஈகோ மனப்பான்மை சார் எல்லார்கிட்டையும் இருக்கு. வடிவேலு அவர்கள் குறித்து பலரும் அறியாத தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.